இங்க நம்ம அப்பாவோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரையும் நல்லா பாத்துக்கிட்டு ஸ்கூலுக்கும் போய் அவருக்காக நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் இவருக்கு உடம்பு சரியில்லாம வேலைக்கு போகாதனால வீட்டு வாடகையும் கட்ட முடியல. அதனால அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரும் இவங்க 2 பேரையுமே வீட்டை காலி பண்ணுங்கன்னு வெளியில துரத்தி விட்டுறாங்க. நடுத்தெருல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்ம அப்புக்குட்டியோட அப்பாக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆக்சுவலா இவரு கார்ல வரப்ப சூட்கேஸ்ல இருக்கிற நிறைய பணத்தை தொலைச்சிருப்பாரு. அது நம்ம அப்புக்குட்டி அப்பாவோட கையில தான் கிடைச்சிருக்கும். என்னதான் பெரிய கஷ்டமா இருந்தாலும் அந்த பணத்து மேல ஆசைப்படாம இவர்கிட்ட வந்து கொடுத்திருப்பாரு. அந்த நன்றி கடனுக்காகவே அந்த வீட்டு வாடகையும் கட்டி அந்த வீட்லயே தங்க வைக்கிறாரு. நம்ம அப்புக்குட்டியோட ஃப்ரெண்டோட அம்மா ஒரு டாக்டரா இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம அப்பாவை கூட்டிட்டு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, உங்க அப்பாக்கு ஸ்கேனிங்னா எடுத்து பார்த்தாச்சு, உடல் ரீதியா எந்த ப்ராப்ளமும் இல்ல, மன ரீதியா தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இந்த பையனும் 100க்கு 11 மார்க் வாங்கினவன் நல்லா படிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். அந்த மார்க் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டினா அப்பயே அவங்க அப்பா சுயநினைவுனா இல்லாம தான் இருக்காரு. அதனால ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்னென்ன ஆச்சோ அதை திரும்ப ரீகால் பண்ணி பார்த்தா சரியாயிடுவாருன்னு அதை பண்ணி பாக்குறப்ப இவரும் ஒரு வழியா நல்லா ஆயிடுறாரு. பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இவரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கான சாம்பிள் பீஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க பையனை உட்கார வச்சு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த டேமோட பிரசன்டேஷனை பத்தி அங்க உள்ள எல்லா பிசினஸ் மேன் கிட்டயுமே சொல்ல வேண்டிய நாளும் வருது. இவர் சொல்லலாம்னு போறப்ப தெரியாம பென்ட்ரைவரை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்திருப்பாரு. பரவாயில்ல, மெயில்ல இருக்கிற டிசைனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால இவரால சரியா பேச முடியல, திக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இவரை கீழே இறங்க சொல்லிடுறாங்க. அப்பதான் அங்க உள்ள ஒருத்தர் இவரால பேச முடியாது, இவருக்கு பதிலா ஒருத்தர் பேசுவாருன்னு நம்ம அப்புக்குட்டியை கூட்டிட்டு வராங்க. நம்ம அப்புக்குட்டியும் இந்த சாம்பிள் பீஸை வச்சு அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றான். இவங்களோட ஐடியாஸ்லாம் நல்லா இருந்தனால அந்த கான்ட்ராக்ட் நம்ம அப்புக்குட்டியோட அப்பாக்கே கிடைச்சிருது.